கடல் கறி சோறு ஆரம்பிச்சாங்க. வாங்கடா வாங்கடா. நம்ம சென்னையில சுத்தி எக்ஸிபிஷன் பொருட்காட்சியமா போட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா தாம்பரம் தான் வந்திருக்கோம். கடல் கன்னி ஷோ போட்டிருக்கதா சொல்லியிருந்தாங்க. இதோட என்ட்ரி டிக்கெட் வந்து ரூ. 100 சார்ஜ் பண்றாங்க. நாங்க வந்து 2 பேர் வந்ததுனால 2 டிக்கெட் வாங்கிட்டு உள்ள என்டர் ஆயிட்டோம். 3 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து சார்ஜஸ் எதுவும் கிடையாது. ஃப்ரீயா தான் அலோவ் பண்றாங்க. பைக் பார்க்கிங் வந்து 40 ரூபீஸும், கார் பார்க்கிங் 80 ரூபீஸும் இவங்க சார்ஜ் பண்றாங்க. உள்ள என்டர் ஆனதுமே வந்து ஃபிஷ் அக்வேரியம் தான் வந்து ஃபர்ஸ்ட் வச்சிருக்காங்க. மீன் தொட்டிங்களா இருக்கு. அதுல வந்து வண்ண மீன்கள்லாம் அழகா ரொம்பவே நல்லா இருக்கு. ஆக்சுவலா வந்து ஏற்கனவே வந்து நம்ம கடல் கன்னி ஷோவும் சரி ஃபிஷ் அக்வேரியமும் பார்த்துருப்போம். பட் அங்க இல்லாத ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தியாசமான மீன்கள் வந்து இவங்க கிட்ட நிறையவே வந்து காணப்படுது. யூஸ்வலா இல்லாம வித்தியாசமான மீன்கள்லாம் வந்து நிறைய தொட்டியில் வச்சிருக்காங்க. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்ததுல வந்து ஏற்கனவே வந்து தொட்டியெல்லாம் வந்து கிளீனா நீட்டாவே இருக்காது. பட் இங்க வந்து வாட்டரும் சரி அந்த தொட்டியும் சரி மீன்களும் சரி ரொம்பவே பார்க்கறதுக்கு கிளீனா அழகா இருக்கு. இதனாலேயே வந்து மக்கள் வந்து கூட்டம் கூட்டமா வந்து பார்த்துட்டு போறாங்க. வீடியோல வந்து எந்த அளவுக்கு கிளாரிட்டியா தெரியுதுன்னு தெரியல. பட் நேர்ல போய் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த மாதிரி வந்து சென்னையில் நடக்கிற கரண்ட் அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பேக் சைடில் வந்து ஒரு 100 மீட்டருக்கு நடந்து போகிற அளவுக்கு டனலுமே வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த டனல்லையுமே சரி நம்ம பார்க்குறதுக்கு வண்ண மீன்கள்லாம் வந்து ரொம்பவே அழகாக நீட்டாகவே இருக்குது. குழந்தைங்களோட ஃபேமிலியெல்லாம் கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு நான் சுற்றி காட்டுறேன் வாங்க. நாங்கள் வந்து டே டைமில் போனதுனால ஒரே ஒரு கடல் கன்னி தான் வந்து ஷோ பண்ணிட்டு இருந்தாங்க. மேபி ஈவினிங்கோ இல்லை நைட்டோ வந்து போனால் வந்து நிறைய பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து இவங்களை வந்து ரொம்ப பாராட்டியே ஆகணும். பெருங்குடியில் வந்து நம்ம ஏற்கனவே கடல் கன்னி ஷோ போகும்போது வந்து ஃபேமிலியோடு போய் நின்று பார்க்கவே முடியல. அந்த அளவுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங்கே நல்லா இல்லை, அதனால முகம் சுளிக்க வச்சது. பட் இவங்க வந்து நீட்டாக வந்து ட்ரெஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்ம வந்து ஃபேமிலியோட குழந்தைங்களோட போய் பார்த்துட்டு வரலாம். அதே மாதிரி இங்கே கடல் கன்னி இருக்கிற மாதிரி கடல் கண்ணனுமே இருக்கிறாரு. ஸோ அதுவுமே நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். இந்த வீடியோ வந்து எந்த அளவுக்கு ஷார்ட்டாக காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நான் காட்டுறேன். இதோட டைமிங் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் 4 o'clock ஸ்டார்ட் ஆகுது. நைட் வந்து 8:30 மணி வரைக்கும் வந்து இவங்க ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து சென்னையில் நடக்கிற அப்டேட்டட் ஈவெண்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதோட பேக் சைடில் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து கடைங்க ஷாப்பிங்ஸ் எல்லாமே இருக்குது. நிறையா வந்து பசங்கள்லாம் குழந்தைங்களோட கூட்டிகிட்டு போய் ஷாப்பிங் பண்ணுற மாதிரி சரி, ஸ்நாக்ஸ் கவுண்டரும் சரி, ஃபுட் ஐட்டம்ஸும் சரி நிறையவே இருக்குது. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹாரர் ஹவுஸு, அதுக்கப்புறம் வந்து ஸ்னோ வேர்ல்டு இந்த மாதிரி திங்ஸ்லாம் கூட வச்சுருக்காங்க. கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி ப்ளே ஏரியாவுமே இருக்குது. ஸ்னோ வேர்ல்டுலாம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எங்களுக்கு டைம் இல்லைன்றதுனால நாங்கள் போகல. அதே மாதிரி பேக் சைடில் ராட்டினமும் இருக்குது. இதோட அடுத்த வீடியோவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.